ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, கடுமையான தாகத்தோடு இன்று இந்த அப்பன் முருகன் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றேன் குழந்தையே. என்னுடைய தாகத்தை போக்க வேண்டியது என் குழந்தையின் கடமை. அப்படி இல்லையென்றால் அப்பா எப்படியும் போகட்டும் என்று நீ விட்டுவிட மாட்டாய் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதனால் நான் சொல்வதை கேட்டு என் தாகத்தை நீ போக்குவாயா என் குழந்தையே? உன்னோடு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தெய்வத்திடம் இருந்து நல்லதை கொடுக்கத்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை தேடி அதை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எல்லா நிலையிலும் சரியாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, எந்த இடத்திலும் நாம் தவறான எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துவிடக்கூடாது என்றால், முதலில் நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நிறைவாக இருக்க வேண்டும். உனக்கு எப்பொழுதும் தெய்வத்தின் மீது பயபக்தி இருக்க வேண்டும். அதாவது பயத்தோடு கலந்த பக்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த தவறையும் செய்வதற்கு முன்பாக என் குழந்தை நாம் யோசிப்போம். நாம் தவறு செய்தால் தெய்வம் நம்மை கேட்கும் என்று நாம் யோசிப்போம். நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நமக்கானவற்றையெல்லாம் நாம் தேடி தேடி பெற்றுக்கொள்ள முன்னே வருவோம். இத்தனை நாளும் என் குழந்தை தொலைத்த விஷயங்களுக்கெல்லாம் சரியான பதிலை பெறக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நாம் யோசித்தோமானால் போதும். நன்றாக யோசித்துவிட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் தவறுகள் நடப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. மிக சுலபமாக எதுவும் இங்கு நடந்து விடுவதும் இல்லை. உன்னோடு நான் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை உணர்ந்து உனக்காக நான் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் புரிந்து நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும். நிச்சயமாக பேரதிசயம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ முறை நீ சந்தித்த சோதனைகள் உனக்கு பல வேதனைகளை கொடுத்தது. என் குழந்தைக்கு அதிலிருந்து மீண்டு வர முடியாத பல கஷ்டங்களை கொடுத்தது. வாழ்க்கையை நினைத்து நினைத்து என் குழந்தை துன்பப்படுகின்ற அளவிற்கு பல இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சில உண்மையான விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிய வேண்டிய நேரம் வரும்பொழுது, அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி இருந்த பல எதிர்மறையான விஷயங்கள் கொண்ட மனிதர்கள் உனக்கு எந்த நல்லது நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தினார். எந்த நன்மைகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விடக்கூடாது என்று இவர்கள் பல முயற்சிகளை முன் நிறுத்தினார்கள். உனக்காக எதையும் செய்து விடலாம் எண்ணுகின்ற இந்த நேரம் நீ என்ன நினைத்தாலும் சரி, அந்த இடத்தில் நின்று உன் மகிழ்ச்சியை நீ முன்னிறுத்தி வெற்றி பெற உனக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராத பல திருப்பங்களை நாம் கண்டு இந்த வாழ்க்கையில் மனம் கலங்கி விடுவதை விட நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை சந்தித்து நாம் பெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை தேடி நான் இருக்கின்றேன் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை கைவிடாமல் இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு நல்லது நடத்துவேன். சுற்றி இருந்த எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கை நடத்திவிட எண்ணி உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அதிலெல்லாம் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை தேடித்தர வேண்டிய பொறுப்பினை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டதன் பலனாக அத்தனையிலும் உனக்கு நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் அல்லவா? உனக்கான மாற்றத்தை எப்பொழுதுமே உனக்கு நிறைவுபடுத்தி கொடுக்கும் அல்லவா? என்றுமே நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம். நான் தான் இருக்கும் பொழுது எதை பற்றிய தயக்கமும் உனக்கு வேண்டாம்.
வேதனைகள், சோதனைகள் என்று பலவற்றை கடந்து என் குழந்தை நீ முன் நின்று நடத்தும் வெற்றி உனக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலெல்லாம் உனக்கு துன்பங்கள் வருகிறதோ என்று நினைக்கின்றாயோ, யோசிக்கின்றாயோ, அந்த இடங்களில் எல்லாம் உனக்கு நல்லதையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னோடு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது எதையுமே நீ இந்த வாழ்க்கையில் தொலைக்க நினைக்காதே. உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு நீ வேதனைப்படாதே. துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. என்னாலும் இந்த அப்பன் முருகன் உனக்காக உடனிருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எத்தனை முறை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன், அத்தனை முறை இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து உன்னை நான் தேடி வரும் இந்த நேரத்தை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உனக்கான நம்பிக்கையை தேடி தேடி பெற்றுக்கொண்டால் அது போதும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை நீ இழந்ததற்கெல்லாம் கலங்காதே. உன்னை தேடி வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ யோசிக்க, உன்னை சுற்றி வந்து நான் தரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நீ நம்பிக்கையோடு உணர உனக்காக நான் வருவேன். உன்னை தேடி நான் வருவேன் என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதுமே நிறைவான எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ தயாராகிவிடு. என்றோ உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இருக்க வேண்டியது. ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கை நான் தொடர்ச்சியாக கொடுத்து உன்னை இப்படியே வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என் குழந்தை, நீயாக உன் திறமையை காண்பித்து உன்னுடைய வலிமையை என்னவென்று நிரூபித்து மேலேறி வர வேண்டும். உன்னை பற்றி நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனையெல்லாம் யோசித்து நீ வருந்தக்கூடாது. உன்னை எப்பொழுது மனநிறைவோடு நான் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அப்பன் முருகன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் தொலைத்து விடாதே. பொய்யும் புரட்டும் தொலைத்து விடாதே. வாழ்க்கையில் செய்து பிழைத்து விடலாம் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானத்தை தான் இவர்களால் தேட முடியுமே தவிர ஒருபோதும் இவர்களுக்கு நன்மைகள் நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கின்றது. உன்னை தொடரும் எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும். உன்னை தொடரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நாம் சரி செய்து கொடுக்க வருகின்ற இந்த காலம் நீ எதையுமே தொலைக்காமல் நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலே அது போதும். நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் நல்வழிப்படுத்தி நாம் பெறக்கூடிய விஷயங்களை நிலைநிறுத்த வேண்டும். இல்லையென்றால் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்து நம்மை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களுக்கும் நிச்சயமாக நீ உன்னை என்னவென்று கட்டுப்படுத்தி கொள்வாய். இந்த நொடி, இந்த நேரம், இந்த அப்பன் முருகன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்று உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கான உண்மைகளை மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த சூழ்நிலைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகட்டும். இன்றோடு உனக்குள் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நீங்கி விடட்டும். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படாதே. எத்தனையோ முறை நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையிலும் நீ நிச்சயமாக மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது தெளிவோடு இருக்கும்போது தன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் தான் இருந்து பெறக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை காண நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? மனம் தெளிவோடு நீ எதிர்கொள்ளும் இந்த விஷயங்கள் இனி உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நம்பு. அத்தனை அதிசயங்களும் உனக்கு விரும்பியதை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை சோதனைகள் சூழ்ந்து வரும்போது இந்த வாழ்க்கை நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ தேவையில்லாத எண்ணத்தினால் உன்னை தொலைத்தது எல்லாம் நீ நினைத்து வருந்தாதே. இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கு வேண்டியபடி
மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கும். உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து, உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த அப்பன் முருகன் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் எனக்கு கேட்கப்பட்டது. விரைவில் அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.